பிரைஸ் லாட். என் பேர் ஜூட். ராயபுரத்துல இருந்து வரேன். எனக்கு வந்து குடிக்கிற பழக்கம் வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல ஸ்டார்ட் ஆனது. அது அப்படியே கண்டினியூ ஆச்சு. என்னை சுத்தி இருக்கிற சொசைட்டி ஃபுல்லாவே நான் குடிப்பேன், நல்லா குடிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ 35 இயர்ஸ் ஓல்டு. 35 வருஷம் வரைக்குமே நான் என்னை சுத்தி இருக்கிறவங்க யாராவது குடிக்கணும் அப்படின்னா என்னை இல்லாம போக மாட்டாங்க. அந்த கேங்ல நான் இருப்பேன். புதுசா யாராவது வராங்கன்னா அவங்க கிட்ட நீங்க குடிப்பீங்களான்னு கேட்கும்போது இல்லைன்னாங்கன்னா அவங்களுக்காக நான் ரொம்ப பரிதாபப்படுவேன். அந்த அளவுக்கு அந்த பாவத்துல ரொம்ப ஊறி இருந்தேன். அது என்னோட ஒரு ஐடென்டிட்டியாவே கிரியேட் ஆயிருந்தது. ஜூட்னா நல்லா குடிக்கிறவன் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி. ஜூன் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்கெண்டு எங்க பிரதர் வீட்ல ட்ரூப் சர்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ட்ரூப் சர்ச்னா என்னன்னு தெரியாது. ஏஓஜி பத்தி லைட்டா தெரியும், ரொம்பலாம் இன்டெப்த் தெரியாது. வீட்டுல ப்ரேயர் மீட்டிங் வரியா அப்படின்னாங்க. ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு இந்த 8 வீக்ஸ்லாம் தெரியாது. ஏன்னா நார்மலா நான் ரொம்ப ப்ரேயருக்குலாம் போக மாட்டேன். ஏதாவது ஒரு ப்ரேயர் மீட்டிங் இருக்குன்னா அந்த ஏரியாலே இருக்க மாட்டேன். எஸ்கேப் ஆகி எங்கேயாவது ஓடிடுவேன். ஸோ அன்னைக்கு வந்து சும்மா ஒரு 2 hours அப்படிங்கிறதுனால சரி சும்மா போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஃபேமிலியா போனோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே ட்ரூப் சர்ச், ஃபர்ஸ்ட் மெசேஜ் எசேக்கியேல் 37 ட்ரை போன்ஸ் பத்தி. அதை எடுக்கும்போது அதெல்லாம் சும்மா அப்படியே கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது வர வழியில கடவுள் என்கிட்ட இடைப்பட்டாரு, என்கிட்ட நிறைய பேசினாரு. அவரு உணர்த்தி கொடுத்தது இந்த பாவத்துல இருந்து வெளில வந்துரு அப்படின்ட்டு. இது எப்படி என்னால விட முடியும், இதுல என்ன இருக்கு, இது பாவமே கிடையாது, நான் குடிக்கிறேன் வந்து படுத்து தூங்கிடுறேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்ததும் கடவுள் என்கிட்ட பேசினதோட கன்ஃபர்மேஷனா என் ஒய்ஃபும் அதே சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி விடுறதுலாம் தெரியல. அதுக்கு முன்னாடியும் ட்ரை பண்ணியிருக்கிறேன். பட் ஒரு 2 days விடுவேன், அதுக்கப்புறம் ஒரு 2 weeks கழிச்சு திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அன்னைக்கு வந்து அந்த எசேக்கியேல் 37 வச்சு ஒரு டிகிரி ரைட்டிங் எழுதிட்டு அதுல கை வச்சு ப்ரேயர் பண்ணேன். இந்த மாதிரி எனக்கு இருக்கிற இந்த ட்ரை போன், நான் ஜூடுனா குடிக்கிறவன் அப்படிங்கிற அந்த ட்ரை போன்ல இருந்து நான் வெளியே வரணும், என்ன இதுல இருந்து விடுதலை ஆக்குங்க அப்படின்னு சொல்லி ஜூன் 5th அன்னைக்கு ப்ரேயர் பண்ணேன் ஈவினிங். அன்னையில இருந்து இப்போ செப்டம்பர் எண்டு இது வரைக்கும் எனக்கு ஒரு நாள் கூட ஒரு செகண்ட் கூட திருப்பி குடிக்கணுங்கிற டெம்டேஷன் வந்ததே இல்லை. இது இல்லாம எக்ஸ்ட்ராவா நான் என்னைக்கு டிகிரி ரைட்டிங் பண்ணணும் அதே வீக்ல எங்க ஆபீஸ்ல ஒரு நைட் அவுட் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒரு 4-5 பேர் மேனேஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜூட் வா அப்படின்னாங்க. நான் வரமாட்டேன் அப்படின்னா, இல்ல நீ வரலன்னா நாங்க கேன்சல் பண்ணிடுவோம், நீ கண்டிப்பா வா அப்படின்னாங்க. சரி நான் வரேன் ஆனா குடிக்க மாட்டேன் அப்படின்னு. ஏன்னு கேட்டாங்க. நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் என்ன சொல்றது, டாக்டர் சொன்னாரு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லாமான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டா போறதுக்கு 1 day முன்னாடி கடவுள் சொன்னாரு, நீ குடிப்பேன்னு உலகத்துக்கு ஃபுல்லா நீ வந்து பெருமையா சொன்ன, நீ எனக்காக விட்டுருக்க, ஜீசஸ்க்காக விட்ட, நீ போய் சொல்லு அப்படின்னாரு. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நைட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு எல்லாரும் போனோம், ஒரு ரெஸ்டாபார் போனோம். அங்க போனேன், நான் வெறும் ஜூஸ் மட்டும் தான் குடிச்சேன். கேட்டாங்க ஏன் விட்டேன்னு கேட்டாங்க. நான் இதை மாதிரி சொன்னேன், இது மாதிரி நான் ப்ரேயர் மீட்டிங் போனேன், ஜீசஸ் சொன்னாரு நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரெஸ்டாபார்ல நான் சொல்லி அடுத்த ஒரு 10 minutesக்கு எல்லாம் ஜீசஸை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல எனக்கு உணர்த்தப்பட்டது, நான் முழுசா அந்த பாவத்துல இருந்து விடுதலை பெற்றுட்டேன். அந்த விடுதலை பெற்றதுக்கு முதல் காரணம், முக்கிய காரணம் ஜீசஸ் தான். ஸோ அவருக்கு நான் என்னன்னைக்கும் நன்றி சொல்றேன். இன்னும் அதிகமா நான் ஜபத்துல வளர்றதுக்கும் கடவுளோட ஊழியத்தையும் நான் எடுத்துட்டு போகணும்னு ஆர்வம் இருக்கு. கடவுள் என்ன ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஸோ பைபிள் இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து. நான் இது வரைக்கும் பைபிள் ஃபுல்லாவே படிக்கல. பிறந்ததுல இருந்தே கிறிஸ்டியன் தான், ரோமன் கேத்தலிக் தான். பட் ஃபுல்லா பைபிள் படிச்சதே கிடையாது. இப்பதான் பைபிள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் வந்து லேர்னிங் கர்வ்ல இருக்கிறேன். ஆனா எப்பெல்லாம் கடவுள் உணர்த்துறாரோ அவங்க கிட்ட எல்லாம் நான் வந்து ஆபீஸ்லயும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் சரி, ஃபேமிலிலயும் சரி பேசிட்டு இருக்கிறோம் நாங்க. ஆனா ரொம்ப பெருசா இல்ல, சின்ன சின்னதா கடவுள் உணர்த்துறத அந்தந்த நேரத்துல அப்பப்ப செஞ்சுட்டு இருக்கோம்.